Hey guys, welcome back to the PS Farmers YouTube channel. நான் உங்க PS பெரியா. சோ நம்மளுடைய சேனல்ல ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் இருக்குங்க பிஃபோர், அதாவது ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாரு. பிரதர், நாங்க வந்துட்டு ஒரு 3 இயரா வந்துட்டு செம்மறி ஆடு வந்துட்டு இந்த ஃபார்மர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஈல்டுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா 3 இயரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு எந்த ஒரு ஈல்டுமே இல்லைன்றீங்க. எனக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷமா ஒரு ஃபார்ம் ரன் பண்ணிட்டு, அதாவது காடு வளர்த்துட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு ஈல்டுமே ப்ரொடக்ஷனுமே எதுவுமே இல்லை அப்படின்றாரு. சோ இது என்ன ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டேன். அவரு எனக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அது எதனால அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் நான் எடுத்து சொன்னேன். சோ அந்த வீடியோஸ், அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாய்ஸ் இருக்கும், பிகாஸ் இந்த இடம் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல சோ பின்னாடி, அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு நம்மளுடைய சேனலுக்கு புதிய வியூஸ் யாராச்சும் வந்து மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவர் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? இவர் ஊர் மத்ததெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஒரு திருச்சி டிஸ்ட்ரிக்ட். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மறி ஆட்டு பண்ண இவர் வச்சிருக்காரு. செம்மறி ஆடு வச்சிருக்காரு. அதாவது மேய்ச்சல் முறையில வந்துட்டு ஒரு ஆடு வளர்க்குறாரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே இல்ல. அதாவது எந்த ஒரு ஆடு குட்டி போறதோ எதுவுமே இல்ல. இதுல என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னா, இவர் வந்து கிட்டத்தட்ட 40 ஆடு வச்சிருக்காரு. 40 ஆடுமே பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஆடா வச்சிருக்காரு. ஃபீமேல் அடல்ட் கோட்டா இவர் வச்சிருக்காரு. ஃபீமேல் அடல்ட் கோட்டு, அதாவது பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் கோட்டு. ஓகேங்களா? சோ இது 40 ஆடுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு குட்டியுமே 3 வருஷமாவே போடலையாம். இப்படி கேட்கறதுக்கு ஷாக்கிங்கா இருக்கு பாத்தீங்களா? 3 வருஷமா போடலையா. இவர் வந்துட்டு யாருக்கிட்ட கேட்கறதுக்கும் ஒரு, ஏன்னா பக்கா கிராமம் இது, சுத்தி எதுவுமே கிடையாது. இவங்க வந்து கேட்கறதுக்கு இல்ல கன்சல்ட் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு சோர்ஸுமே இல்லையாமா. அதனால வந்துட்டு யார்கிட்டயுமே கேட்கல. இவர் ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 வருஷம் அப்படியே ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் விசாரிச்சு பார்த்ததுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதர், நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வருஷமா வந்துட்டு ஒரு 40 ஃபீமேல் ஆடை வச்சிருக்கோம். ஆனா வந்துட்டு எந்த ஒரு ஈல்டுமே இல்ல. 40 ஆடுமே. உடனே நான் கேட்டேன், 40 ஆடுக்குமே வந்துட்டு எப்படி ப்ரோ ப்ரீடிங் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். ப்ரீடிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு ஆடு இருக்கு ப்ரோ. எத்தனை ஆடு ப்ரோ இருக்குன்னு கேட்டா 1 தான் இருக்குன்றாரு. எனக்கு சத்தியமா செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஏன் 1 தான் வச்சிருக்காரு, ஒரே ஒரு மேல் கோட்டு தான் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மேல் கோட்டையே வச்சு ஒரு ப்ரீட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ஒரு பண்ண மிஸ்டேக், ப்ரீட் பண்ணி மொத்தம் 40 ஆடுமே 3 வருஷமா ப்ரீட் பண்ணிருக்காருங்க. ஒரே ஒரு மேல் கோட்டை வச்சு. இது யாராச்சும் பண்ணுவாங்க? ஏன்னா தெரியல, நாலேஜ் இல்லைங்க அவங்களுக்கு. பிகாஸ் இவங்க ரொம்ப ஹையர் லோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இவர். ஆக்சுவலா இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட் இல்ல, சோர்ஸ் இல்ல, எதுவுமே இல்லை. யார்கிட்ட போயிட்டு கேட்கறது எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது ஆக்சுவலா இவரு. சோ அப்படி இருக்கும்போது தெரியாது இல்லையா? சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ அன்பார்ச்சுனேட்லி இவர் பார்த்திருக்காரு. பார்த்தது இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சொன்னாரு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இவர் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன, மிஸ்டேக் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் வச்சிருக்கிற 40 ஃபீமேல் கோட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அடல்ட் கோட்டு. ஓகேங்களா? இது வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம். அடல்ட் கோட் மீன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஈல்டு கிடைக்கக்கூடிய கோட், அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட். ஓகேங்களா? இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராடக்ட் இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு மரம் இப்ப காய் காய்க்கிற வரைக்கும் நீங்க காப்பாத்திக்கிட்டே வரீங்க. பூ பூத்து காய் காய்க்கிற டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தாம விட்டுறீங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும், அப்படிதான் இவர் இப்ப இந்த சிச்சுவேஷன் அது கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஈல்டு போகும்போது பாத்தீங்கன்னா ப்ரீட் பண்ணும்போது 40 கோட்டுக்குமே ஒரே ஒரு, அதாவது மேல் கோட்டை வச்சு ஒரு ப்ரீட் பண்ணிருக்காரு. இது வந்து டிப் நம்பர், அதாவது மிஸ்டேக் நம்பர் 2. ஓகேங்களா? இவர் பண்ண 2வது மிஸ்டேக். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு ரேஷியோ நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய சேனல் நான் நிறைய சொல்லியிருக்கேன், எவ்வளவுதான் மினிமம் வந்துட்டு ஒரு மேல் கோட்டுக்கு ரேஷியோ, இத்தனை ஆடுகள் மேல் கோட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரேஷியோ நான் போட்டுருக்கேன். இப்ப சொல்றேன் பாருங்க, இது எல்லாத்துக்குமே சொல்றேன். அடுத்தது மிஸ்டேக் நம்பர் 2. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய ஆடுகளை தானே இது பண்ணா வந்துட்டு ப்ரீட் ஆக மாட்டேங்குது, மற்ற ரிலேட்டிவ் சர்க்கிள்ல இருக்கிற ஒரு ஆடுகளை கொண்டு போயிட்டு ப்ரீட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 2 ஃபீமேல் கோட்டை வந்துட்டு கொண்டு போயிட்டு ஒரு ப்ரீட் பண்ணிருக்காரு அவங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள்ல. அதுவுமே பாத்தீங்கன்னா அவருடைய கெட்ட நேரமா என்ன தெரியல, அதுவுமே ப்ரீடிங் ஆகல. ஓகேங்களா? சோ அது ஏன் ப்ரீடிங் ஆகலன்னு நான் சொல்றேன். அது கொண்டுட்டு போயிட்டு விட்டாரு பாத்தீங்க, அங்கேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. மிஸ்டேக் நம்பர் 3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் மிஸ்டேக் நம்பர் 4 என்ன பண்ணிருக்க அப்படின்னா, இவர்கிட்ட உற்பத்தி ஆகக்கூடிய, மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இவரு நமக்காகன்னு ஒண்ணு வைக்கவே இல்லை. ஓகேங்களா? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஈல்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் உங்களுடைய ப்ராடக்ட் மீன்ஸ் நீங்க வந்து வெளியே அனுப்பக்கூடியது உங்களுடைய ப்ராடக்ட். ஓகேங்களா?
நீங்க பிறந்து நீங்களே வளர்த்து வச்சுக்கிறீங்க பத்தி அது உங்களுடைய பிராண்ட், அதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கணும். ஓகேங்களா, ப்ராடக்ட் தான் அது போய் சேல் ஆயிடும். ஓகேங்களா, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா மொத்த கோட்டுமே இவர்கிட்ட இருந்து மேனுபேக்சர் இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் தான் இல்லன்றாரு அவரு. அப்ப அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்த ஆடுல என்ன ப்ரோ பண்ணீங்கன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அது அப்படியே வித்துருவோம் ப்ரோ அப்படின்னு சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டேக் நம்பர் அது 4. ஓகேங்களா, இங்க ஒரு நோட் பண்ண ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவரு கொண்டுட்டு போயிட்டு மத்த ஆடுகளை கூட வந்துட்டு விட்டாரு பாத்தீங்களா, அந்த 2 ஆடு பாத்தீங்கன்னா கொண்டு போனார் பாத்தீங்கன்னா பிரீடிங்க்கு, அந்த 2 ஆடுமே பாத்தீங்க அப்படின்னா வயசான ஆடு. ஓகேங்களா, அதனுடைய ஏஜ் டிலே பாரான ஒரு ஆடு கொண்டு போயிட்டு ஒரு பிரீட் பண்ணிருக்காரு. பிரீட் ஆகல, வயசாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வயசுலாம் இல்ல, ஒரு நார்மலான வயசு, சோ வயசானது. ஓகேங்களா, அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே, அதை கொண்டு போயிட்டு பிரீட் பண்ணிருக்காரு. இங்க இது நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா, பட் இப்போ நம்ம அவர் பண்ண மிஸ்டேக்ல நம்ம அப்படியே சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே வரோம் பாருங்க, நீங்க அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 கோட்டுக்குமே ஒரு மேல் கோட் வச்சிருந்தது மிஸ்டேக். அதுக்கு என்ன தெரியும், அது தப்பு, அது வந்து மிஸ்டேக், அது பண்ணக்கூடாது, அந்த தப்பு நீங்க பண்ணவே கூடாது. செம்மறி ஆடுன்னும் போது டிஃபால்ட்டாவே பாத்தீங்கன்னா பெண் ஆடு, அதாவது மேல் கோட்டுக்கு நோய் எதிர்ப்பு திறன் வந்துட்டு அதிகமாவே இருக்கும். பட் ஆனா மேல் ஆடுக்கு நோய் எதிர்ப்பு திறன் கம்மியா தாங்க இருக்கும், அதாவது செம்மறி ஆட்டுக்கு. ஓகேங்களா, சோ அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அதாவது 1:10 ரேஷியோ தான் நான் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அப்போ வெள்ளாடுன்னும் போது 1:15 வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுக்கு சேலம் கருப்பு 1:15 வரும், மற்ற ஆடுங்களாம் 1:20 கூட வந்து போயெல்லாம் 20 கூட வரும். ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி அது வந்துட்டு அதோடைய வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி அது மாறும் அந்த ஈஸ்ட். பட் செம்மறி ஆட்டுக்கு வந்துட்டு மினிமம் தான் இருக்கும், பிகாஸ் அது 1 இயருக்கு 1 2 தான் வந்து ஈல்டு கொடுக்கும். ஓகேங்களா, அதனால வந்துட்டு ரொம்பவே அது வந்து நம்ம கண்காணிக்கணும். ஓகேங்களா, ரொம்ப நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அந்த ஒரு ஈல்டு நமக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு டிராப் ஆகும் நம்மளுடைய ரெவென்யூ. ஸோ அப்படின்னும் பொழுது இவர் 1:10 சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேல் கோட்டுக்கு 10 ஃபீமேல் கோட் இருக்கணும், இதுதான் நான் சொன்ன ரேஷியோ. அப்போ அவர் 40 மேல், அதாவது 40 ஃபீமேல் கோட் வச்சிருக்காரு, அப்போ கண்டிப்பா 4 மேல் கோட்டாச்சும் அவர் வச்சிருக்கணும். நம்ம ஏன் வச்சிடல, அதுதான் டிப், அதுதான் அவர் பண்ண மிஸ்டேக். தெரியல, பிகாஸ் அவருக்கு நாலேஜ் இல்ல. ஸோ இது வந்து அவர் பண்ண மிஸ்டேக். ஓகேங்களா, ஆனா இந்த இடத்துல மிஸ்டேக் நம்பர் 2 என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் கொண்டு போயிட்டு விட்டார் பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே ஆக்சுவலா இந்த 40 மேல் கோட்டு, இந்த 40 ஃபீமேல் கோட்டுக்குமே இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 3 இயரும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு பிரீடிங் பண்ணிருக்காரு இந்த ஒரு கோட்டை வச்சு. அவர் அதனால வந்துட்டு அதனோட எனர்ஜி எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா டிராப் ஆயிருக்கும். ஓகேங்களா, டிராப் ஆயிருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த உயிர் சத்துக்கள்லாம் இது எல்லாமே டெட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதனாலதான் இருக்கலாம். ஓகே, அதுதான் கன்ஃபார்மான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் கொண்டுட்டு போயிட்டு மற்ற ஆடுகள் கூட கொண்டு போயிட்டு குத்தன பதிலா இவருமே ஏஜ் பாரான ஆடு, அதாவது ஐ மீன் அது ரொம்ப வயசான ஆடுகளை கொண்டு போயிட்டு இவர் வந்து பிரீட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு டைம் தான் பிரீட் பண்ணிருக்காரு. பிகாஸ் அதுக்கப்புறம் அவங்க பிரீட் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள் அவங்க வந்து அதை ஒத்துக்கல. ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க, தெரியல உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒத்துக்கல, அவங்க கொடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு அதுவுமே அந்த ஒரு முயற்சியுமே அவர் கைவிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதாவது மிஸ்டேக் நம்பர் 3 என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன், அதுதான் ப்ரொடக்ஷன்ல எதையுமே நிறுத்த காணும். ஓகேங்களா, அதாவது அதாவது நான் சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த மேல் கோட்டுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஈல்ட வந்துட்டு நீங்க பக்காவா கொடுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்குன்னு வர அந்த ஈல்டுல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு ப்ராடக்டையும் நீங்க வந்துட்டு தனக்குள்ள தக்க வச்சுக்க பார்க்கணும், தவிர விற்க கூடாது. ஓகேங்களா, இவர் பண்ண மிஸ்டேக் எல்லாமே வித்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பிரதர், நீங்க வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த 40 ஆடுமே பாத்தீங்கன்னா நீங்க 4 கடை கம்பல்சரி நீங்க வாங்கி ஆகணும், வாங்குங்க. இல்ல அப்படின்னா வேற எங்கேயாச்சும் இன்னும் 2 ஆடை ஏற்கனவே கூட்டு பண்ண வயசான ஆடு, அது இல்லாம நல்லா இருக்கிற ஒரு அடல்ட் கோட்டா வந்துட்டு ஒரு 2 கோட்டு கொண்டு போய் பிரீட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி நான் பண்ணிட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ அதாவது இந்த செம்மறி ஆடுன்னும் போது பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஆக்சுவலாவே மத்த ஆடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெவென்யூ கொஞ்சம் கம்மியா தான் வரும். பிகாஸ் ஏன்னா இது 1 இயருக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய, அதெல்லாம் 6 மந்த்க்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒண்ணு. இந்த இடத்துல நம்ம இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுடைய ஆனுவல் ரெவன்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிராப் ஆகும். இதனால வந்துட்டு ஒரு டிமோட்டிவ் ஆகுற நிலமெல்லாம் கூட வரும். அந்த மாதிரிலாம் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி என்கிட்ட கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈல்டு அந்த 2வது ஆடு சொன்னா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஒன்ஸ் அந்த 40 ஆடுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இது பண்ணிருக்காரு, அதாவது பிரீட் பண்ணிருக்காரு, பிரீட் ஆக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 40 ஆடுக்குமே அட்லீஸ்ட் ஒரு 4 ஆடு ஒரு செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அந்த 4 ஆடுக்கு மறுபடியும் ரீட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதாவது பிரீட் ஆகல அப்படின்னா
ஒன்னு அந்த மேல் கோட் மேல குறை இருக்கணும், இல்ல அப்படின்னா அந்த ஆடு மேல குறை இருக்கணும், இந்த ஃபீமேல் கோட் மேல குறை இருக்கணும். இது எதையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணாம இவர் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் கண்டினியூஸா பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது பிரீட் ஆகல. ஓகேங்களா, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீமேல் கோட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கணும். ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மத்த ஆடுகளை இவர் வந்து பிரீட் பண்ணிருக்கணும். அதுவுமே பண்ண காணோம். எதையுமே பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா இவர் அப்படியே ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு. பாவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்க மாட்டேங்குதுங்க. இதுல ஒரு 1:10ங்கிறது செம்மறி ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரேஷியோ நம்மளுடைய இதுல, நம்மளுடைய டயட் பிளான்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1:15 இல்லை 1:20 வந்துட்டு நம்மளுடைய வெள்ளாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய டயட் பிளான், டயட் ரேஷியோ. ஓகேங்களா, இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணாம எப்படிங்க உங்களுக்கு வந்துட்டு ஈல்டு கிடைக்கும்? ஈல்டு கிடைக்கலாம் எப்படி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும்? ப்ரொடக்ஷன் கிடைக்கலாம், சேல் ஆகும், எப்படிங்க ரெவன்யூ கிடைக்கும்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க கண்டிப்பா நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன கேளுங்க, விசாரிங்க. நிறைய பேர் பேசுறது மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். இதை பத்தின நிறைய அனுபவங்கள் மூலியமா தான் கிடைக்கும். நிறைய டாக்டர் கன்சல்டிங்ல நிறைய போங்க. ஓகேங்களா, தெரியாதவங்களை சொல்றேன். அவங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல வெட்டினரி டாக்டர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய சேனல்களையோ இல்ல ப்ராப்பரான சேனல்களை ஃபாலோ பண்ணிட்டு அங்க வந்துட்டு நீங்க கேட்கலாம். நாட் ஃபார் மீ. ஓகேங்களா, உங்களுக்கு நீங்க எங்க வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கேட்கறது மூலியமா தான் உங்களுக்கு வந்து அதுல வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அப்படி நாலேஜ் கிடைக்கும் மூலியமா தான் இந்த மாதிரி டிராபேக்லாம் நீங்க தவிர்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக போட முடியல, பிகாஸ் எனக்கு வந்துட்டு டைம் இருக்க மாட்டேங்குது. நான் ஆக்சுவலாக ஒரு சில டைம் தான் நம்மளுடைய வீடியோ வந்து நான் போடுறேன். ஆனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் வீடியோ கேட்டிருக்காங்க. எனக்கு புரியுது. நான் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். வேற ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ இல்லைன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு பர்சனலாக என்ன ஆக்சஸ் பண்ண அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுத்துருக்கேன். அங்கே ஃபாலோ பண்ணிட்டு என்ன நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் சேட் பண்ணிங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.